அதாவது எல்லா படத்துலயுமே ஒரு கான்ட்ரிபியூஷன்ங்கிறது ஆர்டிஸ்ட் இருக்குன்னா அது ரொம்ப ரேர். அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கௌதமி சார். அதுல நீங்க பர்டிகுலரா நிறைய படம் நான் சொல்லணும்னா ஒண்ணு நடிகன், அந்த பிரியாணி வசூல் எடுக்கவே முடியல, சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க கட் சொல்றது தெரியல, சிரிச்சு இருக்கு. நான் மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒரே பிளாக்ல வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க. அதே மாதிரி இளையராஜா சார் வந்து வீரிப்பாருங்க வந்து இப்படி ஒரு சிரிப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டேங்குது. இவ்வளவு ரசிப்பாரு காமெடி. அவரு வந்து கௌதமி சார் மிகப்பெரிய ரசிகர். ஏன்னா என்னுடைய படத்திலேயே நான் வந்து இளையராஜா சார் சிரிச்சு பார்க்கணும். அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பார்ப்பேன். அந்த ரீல் அப்படி சிரிப்பார் கௌதமி சார். அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு. சிவாஜி சார் நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியம் தான். இந்த மாதிரி நடிகர் யாரோடலாம் நடிச்சிருக்காரு. நாகேஷ் சார், சந்திரபாபு எல்லாரும் நடிச்சவர். அவர் வந்து அவருடைய ஜெனரேஷன்ல இந்த ரெண்டாவது அவருடைய மகன் பிரபு அவரோட நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும்போது இந்த கவுண்டர் அருமையா பண்றாங்க, அருமையான காமெடி. சோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து அவங்க ரசிகர், அவங்களுக்கே ரசிகர். அப்படி ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறார் கவுண்டமணி சார். நிறைய அதை பத்தி சொல்லணும், ஆனா எங்களுக்கு நேரம் கிடையாது. பாக்யராஜ் சார் சொல்றாரு இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினைச்சோம், ஆனா நமக்கு வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மேக்சிமம் எவ்வளவு சீக்கிரம் நான் முடிக்கணும் முடிச்சதை அவர் பேச முடியும். இன்னும் நிறைய சொல்லலாம்.